மக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் பிரதேச சபரியாருடைய 9ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 9ஆம் திருவிழாவின் உச்ச நிகழ்வாக இந்த நேரத்திலே திருவிழா மாலை ஆளுநரை கலந்து ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் புனித சபரியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த திருவிழா மாலை ஆராதனையிலே பக்தியுடன் பங்கெடுப்போம். இறைவா, எனக்கு துணையாக வந்தருளும். கடவுளுடைய அளப்பரிய கொடைகளுக்கு ஏற்ப நான் நற்செய்தியின் பணியாளனானே.
வாழும்படி உன்னை என் கைகளில் நான் தாங்கிடுவேன் என்றீரே. செல்லுமிடமெல்லாம் எனக்காக தூதரை அனுப்புகிறவரே, நீர் என்னோடு இருக்கும்போது நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இவ்வளவு அன்பு காட்டும் உம்மை போற்றி பாடிவதே சிறந்தது. வாருங்கள், தீமை அடையாதது, துன்பம் உன்னை தள்ளாது என்று கூறும் நம் இறைவனை ஆடி துதிப்போம்.
கடவுளுடைய அளப்பெரிய கொடைகளுக்கேற்ப நான் நற்செய்தியின் பணியாளனானே. நம்பிக்கையும் விவேகம் உள்ள ஊழியர் இவரே. தலைவர் இவரையே தன் இல்லத்திற்கு பொறுப்பாளராக நியமித்தார். Amen.
நம்பிக்கையும் விவேகம் உள்ள ஊழியர் இவரே. தலைவர் இவரை தன் இல்லத்துக்கு பொறுப்பாளராக நியமித்தார். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன. ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் உண்டாகும். நம்மை காக்கும் இறைவன் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. ஏனெனில் அவர் என்று நம்மை காக்கின்றார், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றார். பகலில் வெயிலோ இரவிலவோ நமக்கு தீங்கு செய்யாது. நாம் போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் நம்மை காப்பவராக நம் இறைவன் இருக்கின்றார். மகனே மகளே, அவர் பாடிட விட மாட்டார். எனவே நாம் அவரின் வல்ல செயல்களை பாடி புகழ்வோம்.
என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன. ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் உண்டாகும். அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 முதல் 27 முடிய. பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம் உயிரை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நானூற்றி 72 ஆண்டுகள் அழியா உடல் கொண்ட புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உங்ககிட்ட தான் என்ன நிறைய பேர் சொல்லல. சத்தமா சொல்லுங்க. 472 ஆண்டுகள் அழியா உடல் கொண்ட புனித சவேரியாரே, 472 ஆண்டுகள் அழியா உடல் கொண்ட புனித சவேரியாரே, 472 ஆண்டுகள் அழியா உடல் கொண்ட புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருமையானவர்களே, வந்து சவேரியாரை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு. அது நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். நம்ம ஊர் பேர் என்ன? சவேரியார் நகர். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? கேட்ட விளை. அது கேட்ட விளையா? அது எப்படி வந்துச்சு? அப்படியா? ஏதோ ஒன்று நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது கேட்ட விளையா கெட்ட விளையா அப்படின்ட்டு யோசனையாக இருந்துச்சு. சரியா? இப்போ கேட்ட விளை எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை சவேரியார்ட்ட வரம் கேட்டு 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 இந்த மக்கள் எப்போவும் சவேரியார்ட்ட என்னத்தையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேட்டு கேட்டு நிறைய வாங்கிக்கிட்டே இருப்பாங்கங்கிறதுனால ஒருவேளை கேட்ட விளை என்று ஒருவேளை வந்திருக்கலாமோ என்று நான் நினைக்கிறேன். சரியா? இது ஒரு அர்த்தமாக இருக்கலாம். இல்லைனாக்க சவேரியார் திருவிழானாலே சாராயம் குடிக்காமல் நான் கொண்டாட முடியாது, அதனால் கண்டிப்பாக சாராயம் குடிச்சு தான் நான் திருவிழா கொண்டாடுவேன் அப்படின்ட்டு சில பேர் கொண்டாடலாம். அப்படி உண்டா? அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லையா? இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே. அப்படி ஒரு வேளை இருந்தால் அதுக்கு பேர் என்னது? கெட்ட விளை. அப்போ இது நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஊர் கேட்ட விளையா கெட்ட விளையா? சவேரியார் நகர். ஓகே, சவேரிட்ட வரம் கேட்டது தான், நல்லா தானே சொல்லியிருக்கேன். கேட்ட விளை அதுதானே. அப்போது சவேரியார்ட்ட வரம் கேட்டு விளையாக இருந்ததை, எல்லாம் வழங்காடாக தானே இருந்திருக்கு, விளையாக இருந்ததை வரம் கேட்டு அதை நகராக, என்னது நகராக மாற்றி சவேரியார் நகர் என்று சொல்லி, நரகமாக மாற்றலன்னு சார், நகராக மாற்றி சவேரியார் நகர் என்று சொல்லி அற்புதமாக என்ன செய்கிறீங்க? விழா எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கின்ற குருக்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான என் அன்பு மக்களே, முதல் செய்தியாக சிலுவை மீது பதிந்த கண்கள். எல்லாரும் சொல்லுங்க, சிலுவை மீது பதிந்த கண்கள். சரியா? நம்முடைய புனித சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் கையிலே சிலுவை வைத்திருந்தார். இந்த சிலுவை நாதர் மீது அவருக்கு அதீத பாசம் உண்டு. எனவே கையிலே சிலுவை வைத்துக்கொண்டு அவர் இயேசுவிடம் அவர் ஜெபித்து கொண்டு இருப்பாராம். எப்படி?
விண்ணுலகை விரும்பியாவது, நரகத்திற்கு அஞ்சியாவது, வேறு எந்த கைமாறுக்கு ஆவது நான் உம்மை அன்பு செய்யாமல் நீர் எவ்விதம் என்னை அன்பு செய்தீரோ அவ்விதமே நான் உம்மை அன்பு செய்ய எனக்கு வரம் தாரும் ஐயா என்று சொல்லி சிலுவை நாதரை கையில் வைத்துக்கொண்டு அவரை பார்த்து ஜெபித்தாராம். எப்பவும் ஜெபிப்பார். ஏன்னா சிலுவை நாதர் எப்படி அன்பு செய்தார்? நமக்காக சிலுவையிலே மரித்தார். எனவே சிலுவை பார்த்து நீர் எவ்விதம் என்னை அன்பு செய்தீரோ அவ்விதமே நான் உம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பாராம். இந்த ஜெபித்து ஜெபித்து சிலுவை நாதரை கண்களால் உற்று நோக்கி அவருடைய கண்கள் சற்று பிரகாசமாக ஒளி பெற்ற கண்களாக இருந்திருக்கிறது. எனவே இந்த கண்களால் நடந்த ஒரு அதிசயத்தை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். ஒரு முறை அவர் ஒரு கிராமத்திலே மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து கொண்டு அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று அந்த கிராமத்தை சூறையாடுவதற்காக அரபு நாட்டு கொள்ளையர்கள் குதிரையில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கிற பொழுது மக்கள் எல்லாம் சவேரியாருடைய அண்டையில் வந்து தஞ்சம் புகுந்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே தூரத்திலே குதிரைகள் வந்து கொண்டிருக்கிற புனித சவேரியாரோ ஒரு நிமிடம் சிலுவையை பார்த்து கண்களை பதிய வைத்து மீண்டும் தன் கண்களை அந்த குதிரைகள் சத்தம் அந்த திசையை நோக்கி பார்க்கின்றார். அவர் பார்த்த நொடி பொழுதுதான் தாமதம். அதற்கு அடுத்த நொடியே அந்த குதிரைகள் அதை கடந்து அவர்களால் வர முடியவில்லை. அவர் பார்த்த நொடியிலிருந்து அடுத்த நொடிக்குள்ளாக கூட அந்த குதிரைகள் ஒரு அடி கூட முன்னால் வர முடியாதபடி இருந்த இடத்திலே குதித்து கொண்டிருந்தார். அங்கே இருந்த மக்கள் சொல்லுகிறார்கள், புனித சவேரியாருடைய கண்களில் இருந்து ஒரு ஒளி பாய்ந்தது, அந்த ஒளியை பார்த்து அந்த குதிரைகள் மிரண்ட வண்ணம் நின்றன என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, எனவே இந்த சிலுவை நாதரை கையில் தாங்கி அதை பார்த்து 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 அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருந்தன? ஒளி பெற்ற கண்களாக இருந்தன. இப்போ நம்ம கண்ணை என்ன செய்கிறோம்? கண்ணாடி போட்டிருக்கோம் இல்லையா? ஒளி இழந்த கண்களாக இருக்குது. செல்ஃபோன் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் ஒளி இழந்து போகுது. சரியா? நம்ம என்ன செய்கிறோம்? ஐப்ரோ போட்டு போட்டு இந்த முடியெல்லாம் பிடுங்கி நம்ம என்ன செய்கிறோம்? கண்ணை அழகுபடுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாதுகாப்பு சவேரியார் சிலுவை ஆண்டவரை பார்த்து பார்த்து தன் கண்களை ஒளிமயமாக்கினார். அருமையானவர்களே, ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போனேன். அப்போ அங்கே சின்ன குட்டி பிள்ளை ஒன்று வந்துச்சு. ஒரு பாட்டி அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அந்த பாப்பாவுடைய கழுத்தில் ஒரு ஜோமாலை தொங்குச்சு. ஜோமாலைக்கு கீழே என்ன இல்லை? சிலுவை இல்லை. பரவாயில்லையா, எனக்கு ஜோமாலை போட்டிருக்கு, ஆனால் கீழே சிலுவை இல்லை. ஒருவேளை அத்து விழுந்திருக்கும் போல். அடுத்தால ஒரு குட்டி, அதை விட பெரிய குட்டி ஒன்று வந்துச்சு. அதுக்கு கழுத்துலையும் சிலுவை இந்த ஜோமாலை கிடந்துச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே என்ன இல்லை? சிலுவை இல்லை. மூணாவது ஒரு குட்டி வந்துச்சு. அந்த குட்டியினுடைய கழுத்தில் என்ன கிடந்துச்சு? ஜோமாலை கிடந்துச்சு. ஆனால் என்ன இல்லை? சிலுவை இல்லை. என்னடா இது பாவம், சிலுவை இல்லாத ஜோமாலையா? அப்போ பாட்டி என்ன பாட்டி, இந்த சிலுவையெல்லாம் இல்லாமல் இருக்க, இது என்ன புது வகையான ஜோமாலை அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்லுது, சாமி போங்க சாமி, வீட்டில் உள்ள சிலுவையே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நான் ஜோமாலை வாங்கினோன்னே நான் தான் கத்திரி வச்சு என்ன செய்தேன்? எல்லா சிலுவையும் வெட்டி என் பிள்ளைகளுக்கு போட்டேன். அப்போது இந்த சிலுவை என்றால் என்ன எண்ணம் வருகிறது? துன்பம் என்ற எண்ணம் வருகிறது. அதுக்காக அருமையான ஒரு வார்த்தை உண்டு பாருங்கள். கொரிந்தியருக்கு எழுதிய மடல் 1 அதிகாரம் இறை வார்த்தை 18 அருமையாக நாம் வாசிக்க கேட்கலாம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அளிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. எனவே அருமையானவர்களே பாருங்கள், மற்றவர்களுக்கு அது மடமையாக இருக்கலாம், ஆனால் அந்த சிலுவையை நம்புகிறவர்களுக்கோ அது கடவுளின் வல்லமையாக இருந்தது. நம்முடைய பாதுகாவலுக்கு சிலுவை என்பது துன்பம் அல்ல, அது கடவுளின் வல்லமையாக இருந்தது. எனவே எப்பொழுதும் கையில் வைத்துக் கொண்டார். ஒரு முறை அதை தெரியாமல் கடலிலே தவறவிட்ட போது ஆண்டவரிடம் ஜெபிக்க அங்கே நண்டு ஒன்று அந்த சிலுவையை தாங்கி சவேரியாருடைய கைகளில் கொடுத்தது. எனவே சவேரியார் அதற்கு நன்றியாக அந்த நண்டின் மீது என்ன செய்கின்றார்? சிலுவை அடையாளம் இடவே அது இன்று வரை எப்படி அழைக்கப்படுகிறது? சிலுவை நண்டு என்று அழைக்கப்படுகிறது. எனவே அப்படியாக இந்த திருச்சிலுவை என்பது அதிசயமிக்க சிலுவையாக இருக்கிறது. எனவே நம்முடைய வீட்டில் சிலுவையை கண்டு பயப்படக்கூடாது. சிலுவை என்ன செய்யும்? நமக்கு ஆசீர்வாதத்தை தருது. அதனால் நம்ம வீட்டை சுற்றி என்ன போடணும்? சிலுவை போடணும். நம்ம தூங்கும்போது என்ன எப்படி தூங்கலாம்?
நம்ம தூங்கும்போது சுற்றி சிலுவை அடையாளம் அணிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? தூங்க வேண்டும். வீட்டை சுற்றி சிலுவை அடையாளம் வரைந்தால் தீமைகள் நம்முடைய வீட்டை அண்டாது. எனவே இந்த சிலுவை அடையாளம் தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற கேடயமாக இருக்கிறது. இது முதலாவது. இரண்டாவது, என் அன்பு பிள்ளைகளே, ஆசையை விட ஆன்மாவே முக்கியம். சொல்லுங்க, ஆசையை விட ஆன்மாவே முக்கியம். புனித சவேரியார் 1525 ஆண்டிலே பாரிஸ் நகரிலே அவர் பட்டம் பெறுவதற்காக அவர் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய உள்ளத்திலே அதீத ஆசை எப்படி இருக்கிறது என்றால், அந்த பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். மிகப்பெரிய ஆசனாக உயர்ந்து பெரிய புகழ் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அவருடைய ஆசை பெரிய ஆளா மாறணும், அறிவாளியா மாறணும் என்று பெரிய ஆசை வைத்திருந்தார். ஆனால் ஒரு மனிதர் வருகின்றார். அவர் பேர் என்ன? இஞ்ஞாசியார். அவர் என்ன சொல்றாரு? இப்போ இன்னைக்கு வாசித்தது மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்றால் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்கின்ற வார்த்தையை மீண்டும் 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 நம் பாதுகாவலப்படுத்த சவேரியாருடைய காதுகளில் அவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தையை கேட்க எனக்கு ஆசை இருக்கு, ஆனா ஆசையை விட ஆன்மா முக்கியம். ஆசையை விட ஆன்மா முக்கியம். ஆசையை விட என் ஆன்மா முக்கியம் என்பதை அவர் என்ன செய்கிறார்? கற்றுக்கொள்ளுகிறார். கற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன செய்கிறார்? 1534 ஆண்டு அங்கே புனித லோயோலா இன்னாசியாரோடு இணைந்து 7 பேர் கொண்ட குழுவாக அவர்கள் சேர்ந்து தியானம் செய்கிறார்கள். தங்களை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆன்மாவை காத்துக்கொள்கிறார்கள். 1537 குருத்துவம் பெற்று தன் வாழ்வு முழுவதையும் இறைமகன் இயேசுவுக்காக அர்ப்பணம் செய்கின்றார். 1539 ரோமை நகருக்கு பயணப்படுகின்றார். 1540 ஆண்டிலே இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே தன்னுடைய முழு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்திய தேசத்திற்கான பயணத்தை அவர் தொடங்குகின்றார். அவர் பயணத்தை தொடங்கிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் திரும்பவே முடியாத சூழல். எனவே ஆசை அவருக்கு ஒன்று இருந்தது. அந்த ஆசையை விட ஆன்மாவை முக்கியம் என்கின்ற பாடத்தை புனித லோயோலா இன்னாசியாரிடமிருந்து கற்றுக்கொண்ட பிறகு அதற்காக தன்னை அர்ப்பணித்து என்ன செய்கின்றார்? இப்பொழுது இந்திய தேசத்தை நோக்கி பயணப்படுகின்றார். எதற்காக? ஆசைக்காகவா ஆன்மாவுக்காகவா? சொல்லுங்க, ஆசைக்காகவா ஆன்மாவுக்காகவா? ஆசை என்ன? அவர் பெரிய மனிதராய் வர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இந்த ஆன்மாவுக்கான பயணம் என்ன செய்கிறது? தொடங்குகின்றது. 1542 ஆண்டு கோவாவிலே அவர் வந்து இறங்குகின்றார். 1552 ஆண்டு அவர் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணகத்திற்கு செல்கின்றார். இந்த 10 ஆண்டுகளின் பயணம், அவருடைய பயணம் எதற்காக இருந்தது? ஆன்மாவுக்கான பயணம். ஆசையை துறந்தார், ஆன்மாவுக்காக பயணப்பட்டார். எனவே அவர் ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்கிறார் என்றால், இந்த ஆன்மாவை கட்டி காப்பதற்காக அங்கே கைகளில் மணியை வைத்து அவர் சிறுவர்களை அழைத்து நற்செய்தியை அறிவித்து ஜெபங்களை சொல்லி அங்கே ஒரு உபதேசியாரை ஏற்படுத்தி ஒரு சிற்றாலயத்தை நம் ஊரில் கட்டியிருப்பது போல அவர் ஒரு சிற்றாலயத்தை கட்டி அங்கே அந்த உபதேசியாரை நியமித்து விட்டு அடுத்த ஊருக்கு செல்வார். இப்படியாக அவர் எத்தனை ஆலயங்கள் கட்டினார் என்றால் 46 ஆலயங்களை அவர் கட்டியிருக்கிறார். பாருங்கள், இந்த 10 ஆண்டுகளிலே எப்படி முடியும்? அதிசயம், ஆச்சரியம். ஆனால் உண்மை பிள்ளைகளை, எப்படி இந்த ஆன்மாவுக்கான அதிசய பயணம்? ஆசை அல்ல, ஆன்மாவுக்கான பயணம். அது மட்டுமல்ல, தன்னுடைய தலைவருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் சொல்லுவார், ஆம், நான் திருமுழுக்கு கொடுத்து கொடுத்தேன், கைகள் மரத்து போயின என்று எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் என்ன செய்திருக்கிறார்? ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். அது எதற்கான பயணம்? இந்த ஆன்மாவுக்கான பயணம், ஆன்மாவுக்கான தேடல். எனவே ஆசை வேண்டாம், எனக்கு ஆன்மா வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்காக ஆன்மாக்களை ரட்சித்துக் கொண்டே இருக்கின்றார். என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நாங்க பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும்? ஆசை இல்லையா? நிறைய ஆசைப்படுவாங்க இல்லையா? திருவிழாவுக்கு என்ன ஆசைமா? திருவிழாவுக்கு என்ன ஆசை? பசங்களுக்கு என்ன ஆசை? என்ன ஆசை உங்களுக்கு தம்பி? புது ட்ரெஸ்ஸை எடுக்கணும் ஆசை இல்லையா? ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் புது சேலை எடுக்கணும், அடகுல இருந்த நகையெல்லாம் திருப்பி
இவ்வளோ நகை இருக்குன்ட்டு எப்படியாவது ஊரில் வந்து காமிச்சிடணும். இப்படிலாம் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசையாக இருக்கும் இல்லையா? நிறைய ஆசைப்படும். இப்போல்லாம் என்ன சொன்னால் அத்தனைக்கும் ஆசைப்படுன்ட்டு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதியிருக்காங்க? அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ட்டுலாம் புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இப்போ யோசித்து பாருங்கள், ஆசை ஆசை ஆசை. நம்ம குழந்தைகளை எடுத்துக்கோமே, பிறந்த நாள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3 ஆசை இருக்கும். என்ன ஆசைலாம் இருக்கும்? புது ட்ரெஸ்ஸு, ரெண்டாவது கேக்கு வெட்டணும், அப்புறம் கிஃப்ட் நிறைய வேணுமா வரணுமா? அது கொடுக்குறவங்க இருந்தால் தான் உண்டுமா, சரியா? ஆமாம். அதனால் ஒன்று ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக போடணும் பிள்ளைங்க கேட்கும். ரெண்டாவது கேக்கு வெட்டணும். மூணாவது ஒரு பாக்கெட்டு சாக்லேட். எல்லாத்திനും போய் எனக்கு பர்த்டே எனக்கு பர்த்டே எனக்கு பர்த்டே. சின்ன பிள்ளைகள் கேட்குமா? ஒவ்வொருத்தரும் பிறந்தநாள் கொண்டு போய் மம்மி எனக்கு பர்த்டே மம்மி எனக்கு பர்த்டே. இதை பார்த்து 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 நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? நம்ம புது ட்ரெஸ் போட்டு சாக்லேட் கொடுத்து எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இது மனசில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அதனால் இந்த 3 ஆசைகளும் பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். என்னைக்காவது நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி எனக்கு பர்த்டே, நான் பூசைக்கு போனோம், எனக்கு பூசை கொடுங்கன்னு ஏதாவது பிள்ளைங்க கேட்டிருக்காங்களா? கை தூக்குங்க பெற்றோர்கள். எனக்கு இன்றைக்கி பூசை கருத்து கொடுக்கணும். ஆனால் ஒரு குட்டி பாப்பா கை தூக்குறா. பாப்பா பெற்றோர்களை கை தூக்க சொல்கிறேன். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்கள அங்கே ஒரு ஆளை பிடிச்சாச்சு, அப்போ பரவாயில்ல. பூசைக்கு ஆசைப்படுற ஒரு கேட்ட விலை, ஒரு புதுமை சவேரியார் நகர் இங்கே இருக்குது இல்லையா? ஆமாம். அருமையானவர்களே, என்ன செய்யணும்? அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அப்பா என்ன செய்யணும்? ஐயா இந்த பாரு, 3ஆவது மாதத்துலே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நீ சரியில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால் உன்னை காலி பண்ணிடணுன்ட்டு டாக்டர் சொன்னார். அப்போ தான் அம்மா பிழைப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அவங்க அம்மா இருக்காளே, அம்மா சவேரியார் மேலே சரியான கிறுக்கி பார்த்துங்க. சவேரியார் பாதத்தில் என்னது தண்ணியை ஊற்றி ஊற்றி கழுவி கழுவி குடிச்சு சவேரியாரே எனக்கு இந்த பிள்ளைய முழுசாக வேணாம், இந்த பிள்ளை முழுசாக வேணாம், இந்த பிள்ளை முழுசாக வேணான்னு சொல்லி உன்னை முழுசாக கொழுன்னு பெற்று எடுத்துட்டா. உண்மையிலேயே டாக்டர் சொன்னார் அரைகுறையாக தான் பிறக்கணும்னு சொன்னார், வேண்டான்னு சொன்னார். ஆனால் உன்னை உயிரோடு பெற்றிருக்காங்கன்னா அது யாருடைய அருள்? சவேரியாரோட அருண்டு. தரண்டு கையை பிடிச்சி இழுத்து சவேரியார் சுரூபத்து முன்னால் வந்து இவர் தான் உனக்கு இந்த உயிரை கொடுத்தாரு, அதனால் இவர்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கு, ஜெபம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோன்ட்டு வச்சுக்கிங்க. அப்போ எது முக்கியம் சொல்லுங்கள்? புது ட்ரெஸ் முக்கியமா ஆன்மா முக்கியமா? சொல்லுங்கள், எது முக்கியம்? புது ட்ரெஸ் வேணும் தான், வேண்டான்ட்டு சொல்லலை. அவ்வளோ கொடுமைக்கார சாமி இல்லை. புது ட்ரெஸ் வேணும், கேக்கு வேணும், சாக்லேட் வேணும், இருக்கட்டும். ஆனால் எது முக்கியம்? இந்த ஆசையை விட மேலானது என்னது? ஆன்மா. சவேரியார் கற்றுக் கொடுத்திருக்கார். எனவே உனக்குள் ஒரு ஆன்மா இருக்கிறது, அந்த ஆன்மாவை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிறந்த நாளிலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். சரிதானே? வெளி அடையாளங்களில் உள்ள ஒரு ஆன்மா கிடக்குப்பா, அதனால அது நல்லா இருக்குன்னா உனக்கு ஆண்டவுடைய ஆசிதான் வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைகளை. 3ஆவதாக பார்க்கின்ற பொழுது கடமைக்கு கிடைத்த பரிசு. கடமைக்கு கிடைத்த பரிசு. ஒரு அரசன் என்ன செய்கிறான் என்றால் தன் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு சோதனை வைக்கிறான். ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி குறுக்க போட்டான். எங்க ஒரு நல்ல இதே போல் நான் போட்டிருக்கு பாருங்க. ஆமாம், அழகாக 2 வச்சுருக்கு இல்லையா? இதே போல் ஒரு பெரிய பாறாங்கல்ல நடைபாதையில் குறுக்க வச்சாச்சு. இதை யாராவது எடுப்பாங்களான்ட்டு பார்க்க ஒவ்வொருத்தரும் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க? பாதி பேர் என்ன செய்தாங்க? அந்த கல்லை திட்டுனாங்க. சனியம் பிடிச்ச கல் குறுக்க கிடக்குதே அப்படின்ட்டு பாதி பேர் கல்லை திட்டிட்டு போனாங்க. பாதி பேரையா என்ன திட்டினாங்க? ஏதோ ஒரு சனியம் பிடிச்சவன் இந்த கல்லை தூக்கி இப்படி நடு தெருவில் போட்டிருக்கிறானே, அவன் உருப்படுவானா? வழங்கவே மாட்டான்ட்டு பாதி பேர் ஏவன் கல்லை தூக்கி போட்டானோட்டு கல்லை தூக்கி போட்டவனை போயிட்டு பாதி ஏசிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே கல்லை நகர்த்தவில்லை. ஒரே ஒரு வயதான விவசாயி தலையில் கூடையை சுமந்து கொண்டு வருகின்றார். அவர் குறுக்கே கல்லை பார்க்கின்றார். தன் கூடையை மெதுவாக இறக்கி வைத்துவிட்டு தன்னுடைய முழு பலத்தை கொண்டு மெதுவாக அந்த கல்லை என்ன செய்கின்றார்? நகர்த்துகின்றார். நகர்த்துகின்ற பொழுது அங்கே அந்த கல்லுக்கு பாறங்கல்லுக்கு அடியிலே என்ன இருக்கிறது? ஒரு சிறிய என்ன இருக்கு? ஒரு சிறிய பேப்பர் இருக்கிறது. ஒரு சிறிய பேப்பர் இருக்கிறது. அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ இதன் அடியிலே பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பண முடிப்பு, அந்த பொற்காசுகள் நிறைந்த அந்த முடிச்சு யார் இந்த கல்லை அகற்றுகிறாரோ அவர்களுக்கு உரியது என்று சொல்லி இப்படிக்கு அரசன் என்று இருக்கிறது. அவர் சந்தோஷமாக அதை பார்த்து விட்டு என்ன செய்கின்றார்? எடுத்து செல்லுகின்றார்.
அருமையானவர்களை பாருங்கள், யாரும் அந்த கல்லை நகட்டவில்லை, அவர்களுக்கு பரிசு கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு முதியவர் அந்த கல்லை தன்னுடைய கடமையென உணர்ந்து நகட்டுகின்றார். அங்கே ஒரு பொக்கிஷத்தை அவர் பெறுகின்றார். அதே போல்தான் அருமையான அன்பு பிள்ளைகளே, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடல் அதிகாரம் 9 இறைவார்த்தை 16 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு, எனவே நற்செய்தியை அறிவிப்பது என்னுடைய கடமை என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் இதோ புனித சவேரியா நற்செய்தியை அறிவித்து அறிவித்து அறிவித்தே தன் வாழ்வை முழுவதும் செலவிட்டார் என்றால் அங்கே விண்ணக தந்தை அவருக்கு கொடுத்த பரிசு என்ன சொல்லுங்க? அவருக்கு கொடுத்த பரிசு என்ன? அழியா உடல். இப்ப சொல்லுவோமா? 472 ஆண்டுகள் அழியா உடல் கொண்ட புனித சவேரியாரே, 472 அழியாத உடல் கொண்ட ஆண்டுகள் அழியாத உடல் கொண்ட புனித சவேரியாரே, 472 ஆண்டுகள் அழியாத உடல் கொண்ட புனித சவேரியாரே. இதுதான் உண்மையிலே கடவுள் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு பாருங்க, வெளிநாடுகளிலிருந்து லட்சம் பேர் வந்து இந்திய நாட்டிற்கு வந்து அங்கே கோவாவுக்கு வந்து செல்லுகிறார்கள் என்றால் இந்த புனிதருடைய உடலை பார்ப்பதற்காக. ஏனென்றால் அவர் தன்னுடைய கடமையை செய்தார். இன்று என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்குரிய கடமைகளை உங்கள் இல்லத்தில் செய்யுங்கள். அப்பாவுக்குன்னு கடமை உண்டு. கடமை உண்டா இல்லையா? கடமை இருக்கா இல்லையா? கடமை இருக்குது. அம்மாவுக்குன்னு கடமை இருக்குது. இளைஞர்களுக்கு என்று உங்களுக்கு கடமை இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு என்று கடமை இருக்கிறது. இளம் பிள்ளைகளுக்கு என்று கடமை இருக்கிறது. குழந்தைகளுக்கு என்று கடமை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இறைவன் நம்முடைய பாதுகாவலர் வழியாக உங்களுக்கு தேவையான பரிசை தருவாரா மாட்டாரா? தருவார் உண்மையிலேயே. எனவே தான் சொல்லுகிறேன், இந்த குடியேற்ற சமூகம் உண்மையிலே இறை சமூகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா ஒருவேளை இந்த குடி இந்த உலகத்தில் பொறுப்பாக தன்னுடைய கடமையை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு சாத்தானுடைய கேடயமாக இருக்கிறது, சாத்தானுடைய வஞ்சகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு விழாவாக இருக்கலாம், ஒவ்வொரு திருவிழாவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பெரிய விசேஷமாக இருக்கலாம், ஊருக்கு வெளியில் என்ன நிறைய குவிஞ்சு கிடக்கும் அப்படின்னாக்க அங்கே பாட்டில்கள் குவிஞ்சு கிடக்கும். எல்லா ஊர்லேயும் பார்க்கலாம். ஊரில் வெளியில் ஏதாவது ஒரு தாம்போதி இருக்குது அப்படின்னாக்கா அது பக்கத்தில் போனால் இந்த பக்கம் அப்படியே ஒரு மூட நிறையா பாட்டில்கள் கிடக்கும். ஏன்னா அந்த ஊரில் திருவிழாவோ ஏதோ ஒரு விசேஷம் நடந்திருக்கும். அப்போது எல்லா விசேஷம் என்றாலும் இந்த மது அங்கே பரிமாறப்படுகிறது என்றால் அருமையானவர்களே, இந்த மது ஒரு மனிதனுடைய பொறுப்புள்ள தன்மையை இழக்கச் செய்கிறது. அவன் பொறுப்பாக தன் கடமையை நிறைவேற்றுவதிலிருந்து தவறச் செய்கிறது. எனவே இந்த சாத்தானுடைய இந்த மது என்கின்ற அந்த வஞ்சகத்தை அழிக்க வேண்டுமென்றால் இதோ புனித சவேரியார் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற நம்முடைய கடமை உணர வேண்டும். என்னுடைய கடமை, கிறிஸ்தவன் என்றால் நான் குடியேற்ற பிள்ளையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்றால் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்றால் என்னுடைய அன்றாட கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கின்ற கடமையை செய்தார், கடவுளுடைய மேலான பரிசை பெற்றுக்கொண்டார். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய கடமை ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள். உங்கள் தலையில் தண்ணி ஊற்றிருக்கா இல்லையா? தலையில் நல்லா அபிஷேகம் பண்ணியிருக்காங்களா? சிலுவை எண்ணெய் போட்டு அபிஷேகம். அந்த எண்ணெயினுடைய பேர் என்ன? கிறிஸ்மா தைலம். சொல்லுங்க, கிறிஸ்மா தைலம். கிறிஸ்துமா தைலத்தினால உங்களை ஆண்டவர் அபிஷேகம் செய்திருக்கிறாரு. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அதிசயமான பிள்ளைகளாக, சவேரியாருடைய பிள்ளைகளாக, உங்கள் கடமையை உணர்ந்து செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழ இறைவனிடம் புனித சவேரியார் வழியாக வர வேண்டுவோம். ஆமென். ஆண்டவரே, நீர் எத்துணை நல்லவர், எத்துணை சாந்தமுள்ளவர். இனிய நன்மை தனத்துக்கு பிள்ளைகளாகும் காட்டும் வாணி நின்று அதிக சுவையான அப்பத்தை அளிக்கின்றீர். வசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளீர். செருக்குள்ளவரை செல்வரையும் வெறுங்கையராக அனுப்பிவிடுகின்றீர். Yeah.
விசுவாசிகள் மன்றாட்டு நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம்.
தனிப்பட்ட தேவைக்காக ஆண்டவரிடம் அமைதியாக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, புனித சவேரியாருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். புனித சவேரியார் தன்னுடைய நோயின் காரணமாக தன்னுடைய ஆடையையே தனக்கு சரி செய்ய முடியாத நிலையில் இருந்தபோதும் ஆண்டவர் என்னை ஒருபோதும் அலங்கோலம் அடைய விடமாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு தன்னுடைய உயிரை உம்மிடம் கையளித்தது போன்ற அந்த உறுதியான நம்பிக்கையில் நாங்களும் என்றும் வாழ்ந்திட எங்களுடைய வாழ்விலும் ஒருபோதும் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார், அலங்கோலம் அடைய விடமாட்டார் என்ற உறுதிப்பாட்டில் வாழ்ந்து உம்முடைய அருளை பெறுவதற்கு நீரே எங்களுக்கு ஆசி வழங்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை, மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டின் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கை அதே ஆர்வத்தில் பற்றி எறியவும் புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வரும் வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு இரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Hare
புனித சவேரியாரின் அன்பு இறைமக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியாருடைய 9ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 9ஆம் திருவிழாவின் சிறப்பு நிகழ்வாக இந்த திருவிழா மாலை அதனிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த திருவிழா மாலை ஆராதனைக்கு வருகை தந்து தலைமை தாங்கி இறை ஆசிரியரை பெற்று தந்திருப்பவர் நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய முதல் குரு அருத்தந்தை அண்ணன் லாசர் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் என்னுடைய வகுப்பு தோழர். நானும் அருத்தந்தை அவர்களும் திருச்சி புனித பவுல் குறும்படத்திலே 4 ஆண்டுகள் இறையியல் ஒன்றாக படித்தவர்கள். எனவேதான் அருத்தந்தை அவர்கள் அப்பொழுது முதல் இப்பொழுது வரை என்னோடு எப்பொழுதும் நெருங்கிய உறவு கொண்டவர்கள், அன்பு கொண்டவர்கள், நல்ல ஒரு நண்பன், நல்ல ஒரு சமாரியன். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய எளிய அழைப்புக்கேற்ப நம்முடைய அருத்தந்தை அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். தற்பொழுது அடைக்கலாபுரம் பங்கு தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய தந்தை நம்மோடு இருப்பது நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. எனவேதான் நம்முடைய இறைமக்கள் அனைவரும் நம்முடைய அருத்தந்தையை பார்க்கிற பொழுது உள்ளத்திலே சந்தோஷம் அடைவதை பார்க்கிறோம். நம்முடைய ஊர் பெரியவர்கள் என்னை பார்க்கிற பொழுதெல்லாம் எங்களுடைய மண்ணின் மைந்தரை அழைக்க வேண்டும், அருத்தந்தை லாசர் அவர்களை எங்களுடைய ஊர் திருவிழாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அன்போடு அக்கறையோடு என்னோட பேசக்கூடியவர்கள். எனவே ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அருத்தந்தை அவர்களை அழைத்தோம். முதல் ஆண்டுகளிலே அருத்தந்தை அவர்கள் வந்தார்கள், இப்பொழுதும் வந்திருக்கின்றார்கள். இதற்கு இடப்பட்ட நேரத்திலே தூத்துக்குடிக்கு அந்த பக்கம் இருந்ததனால் வெகு தொலைவாக இருந்த காரணத்தினால் நம்மிடம் வர முடியவில்லை. எனவே தான் இந்த நாளிலே நம்முடைய அன்பு அருத்தந்தை மணி மகேந்திர அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக நம்முடைய ஊர் நிர்வாகத்தினர் பங்கு இறை மக்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே சிறப்பான மறையுரை வழங்கியவர் நம்முடைய அன்பு அருத்தந்தை வசந்தன் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் தற்பொழுது பூச்சிக்காடு பங்கு தந்தையாக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சில பேருக்கு அருத்தந்தை அவர்கள் அருத்தந்தை அவர்களை பற்றி சொல்கிற பொழுது மிகவும் எளிமையான ஒரு குருவானவர். தன்னுடைய சிந்தனை சூழல் செயல் வாழ்க்கையில் மிகவும் எளிமையாக இருக்கக்கூடியவர். இந்த நாளிலே நம்முடைய சபையாரை பற்றி 422 ஆண்டுகள் அடியார் கொண்ட சபையாரை என்று துவங்கி அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய சிலுவையை உற்று நோக்குகிற பொழுது அவர் ஒளிமயத்தை பெற்றுக் கொண்டார். அந்த ஒளியை பார்க்கிற பொழுது படை வீரர்கள் பயந்து ஓடினார்கள். இன்னும் நாம் ஒவ்வொருவரும் ஆசையை விட ஆன்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வருகை வழியாக எடுத்துக்காட்டின் வழியாக சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள். எனக்கு எப்பொழுதும் வளர்ந்துகரமாக செயல்படக்கூடியவர். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நான் கூப்பிடுகிற பொழுது ஒருவடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல தந்தை அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய வருகை தந்து சிறப்பான வருகையாற்றி நம்ம ஒருவரையும் சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த போராடியை பொருத்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்தவர்கள் அன்பு தம்பி அருத்தந்தை ஜோதிமணி அடிகளார் அவர்கள். அருத்தந்தை தற்பொழுது ஆனந்தலையின் உதவி பங்கு தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறந்த ஒரு பணியாளர், சிறந்த ஒரு சிந்தனையாளர், சிறந்த ஒரு வரையுறையாளர், எப்பொழுதும் என்னோடு தரம் பிடித்து வருகின்ற அன்பு தம்பி ஜோதிமணி அடிகளார் அவர்கள் இந்த நாளிலே நமக்காக ஜெபித்து அவருடைய பிரசன்னத்தால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பருத்தந்தை ஜோதிமணி அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, சரியாக 7 மணி ஜெபமாலையும் தொடர்ந்து சிறப்பாக நடைபெறும். காலை 7 மணிக்கெல்லாம் புதுநன்மை பெறுகின்ற சிறுவர்கள் சிறுமியர்கள் நம்முடைய ஆலயத்தின் முன்பாக வந்து கூடுபடி
அந்த இடத்திலே பாய் வைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய சிறுவர் சிறுவர்கள் 12 பேரும் தவறாது 7 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல நம்முடைய இறைமக்கள் அனைவரும் நாம் திருவிழாவிற்கு வந்திருக்கின்றோம். விடிய விடிய நாம் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களையும் சந்திப்போம். இந்த மண்ணின் வாசனையோடு நாம் பேசுவோம். ஆனால் காலை 7 மணிக்கு நம்முடைய சபையினுடைய திருவிழாவை காண்பதற்கு நாம் அனைவரும் ஓடி வர வேண்டும். எனவே 7 மணிக்கு நாம் ஜெபமாலை ஆரம்பமாகும். 7:15 மணிக்கு சபையினுடைய திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெறும். எனவே இறைமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்கள், நாளை காலை 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். எனவே விரும்புகிற பெற்றோர்கள் இந்த திருவழிபாடு முடிந்தவுடனே அதற்கான திருமணக்கு பதிவு சீட்டை பெற்று நிரப்பி தந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை காலை 11 மணி முதல் ஒவ்வொரு வீடாக சந்தித்து மந்திரித்து மிஷன் ஞாயிற்காக காணிக்கைகள் பெறப்படும். மிஷன் ஞாயிற்கான காலண்டர்கள் கொடுக்கப்படும். அதோடு சேர்த்து குடும்ப அட்டைக்கான சந்தாவும் பெறப்படும். எனவே சென்றாலே போல மக்கள் அனைவரும் தாரக உள்ளத்தோடு மிஷன் ஞாயிற்காக காணிக்கைகள் செலுத்த வேண்டும் என்றும் 2024 ஆண்டு வரை குடும்ப ஆண்டு சந்தாவை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குடும்ப அட்டை நீங்கள் எங்கு சென்றாலும் நம்முடைய கத்தோலிக்க அனைத்து மக்களும் குடும்ப அட்டையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது உங்களுக்கு இரவு உணவு தயாராக இருக்கிறது. அதனை சென்று சாப்பிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல காலை உணவு உங்களுக்கு நாளை கொடுக்கப்படும். எனவே இறைமக்கள் அனைவரும் இரவு உணவிலும் காலை உணவிலும் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.